10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Enzyme catalysis. இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்த்தாங்க, அதாவது தியரிஸ் ஆஃப் கட்டாலிசிஸ் பார்த்தோம். இப்போ என்னதுங்க, என்சைம் கட்டாலிசிஸ். இப்போ என்சைம் அப்படிங்கிறது என்ன? என்சைம்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் மாலிகூல் வித் a 3-dimensional structure. Enzymes are complex protein molecule with a 3-dimensional structure. அதாவது எதுங்க, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் மாலிகூல் தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். They catalyze the chemical reaction in living organism. இது வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணுதுங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நமக்கு நடத்துது. They catalyze the chemical reaction in living organism. They are often present in colloidal state and extremely specific in catalytic action. They are often present in colloidal state and extremely specific in catalytic action. Enzyme produced in a particular living cell can catalyze a particular reaction in the cell. Each enzymes produced in a particular living cell can catalyze a particular reaction in the cell. அப்போ என்சைம் கட்டாலிசிஸ்ங்கிறதுங்க, என்சைம் வாட் ஆர் என்சைம் அப்படின்னா, என்சைம் அப்படிங்கிறது என்னதுங்க, காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் மாலிகூல். அது எப்படிங்க 3-dimensional ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது லிவிங் ஆர்கானிஸில் வந்துங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு நடத்துங்க. ஒவ்வொரு என்சைமும் நமக்கு வந்துங்க அதாவது ஸ்பெசிஃபிக் இன் நேச்சருங்க. கொலாய்டல் ஸ்டேட்டில் இருக்கிற என்சைம் வந்து நமக்குங்க அதாவது இது ஸ்பெசிஃபிக் இன் நேச்சரு. அதே சமயத்தில் வந்து எதுங்க, ஒவ்வொரு என்சைமும் ஒவ்வொரு செல்லில் வந்து எதுங்க ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் நமக்கு வந்து நடத்தும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். அதாவது இந்த பெப்டைடு கிளைசல் எல் குளுட்டமைல் எல் லைரோசின், இது வந்து எதுங்க, கிளைசைல் எல் குளுட்டமைல் எல் லைரோசின் அப்படிங்கிறது என்னது, ஒரு பெப்டைடு. இது வந்து என்னங்க ஹைட்லைஸ் ஆகுது. இப்போ இந்த ஹைட்லைஸ், இந்த என்சைம் ஹைட்லைசேஷன் நடக்குது. இங்கே இந்த என்சைம் வந்து என்ன என்சைம் யூஸ் ஆகுதுன்னா, பெப்சின் அப்படின்ற என்சைம்ங்க. அப்போ வந்து பெப்டைடு என்ன பெப்டைடு, கிளைசைல் எல் குளுட்டமைல் எல் லைரோசின் இஸ் ஹைட்லைஸ்டு பை அன் என்சைம் இஸ் கால்டு பெப்சின். அப்போ இந்த பெப்டைடை நமக்கு வந்து ஹைட்லைஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன என்சைம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, பெப்சின் அப்படின்ற என்சைம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த பெப்டைடு கிளைசைல் எல் குளுட்டமைல் எல் லைரோசின், அதான் இதுதான் வந்து இதுங்க அண்டர்லைன் பண்ணிக்கிறது தான் வந்து எதுங்க பெப்டைடு. இந்த பாக்ஸ் போட்டுக்கிறதுங்க அதான் வந்து என்சைம் பெப்சின். தென் இந்த என்சைம் டயஸ்டேஸ் ஹைட்ரோலிசிஸ் ஸ்டார்ச் இன்டு மால்டோஸ். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். இப்போ ஸ்டார்ச்சை நம்ம என்னவா மாற்றுறோங்க, மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணுது. அங்கே நமக்கு வந்து என்ன என்சைம் யூஸ் ஆகுதுங்க, டயஸ்டேஸ் அப்படின்ற என்சைம் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஸ்டார்ச்சுக்கு என்ன ஃபார்முலாங்க, C6H10O5 டைம்ஸ். இப்போ இதை ஹைட்லைஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு இதுங்க மால்டோஸ் கிடைக்குது. மால்டோஸ்க்கு என்ன ஃபார்முலாங்க, C12H22O11. இங்கே நம்ம என்ன என்சைம் நமக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, டயஸ்டேஸ் அப்படின்ற என்சைம். என்ன என்சைம்ங்க, டயஸ்டேஸ். அப்போ ஸ்டார்ச்சு கன்வெர்டட் இன்டு மால்டோஸ் பை யூஸிங் டயஸ்டேஸ் என்சைம். சரிதானா? தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ குளுக்கோஸை நம்ம வந்து எத்தனாலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். குளுக்கோஸை எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அங்கே எந்த என்சைம் யூஸ் பண்ணோம்னா, சைமேஸ். சரிங்களா?
குளுக்கோஸை நம்ம என்னவா மாற்றுறோங்க, எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அங்கே நம்ம யூஸ் பண்ணுற என்சைம் என்னது, சைமேஸ். அந்த சைமேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டில் நமக்கு இருக்குங்க. The yeast contains the enzyme cymase which convert glucose into என்னதுங்க, எத்தனால். சரியா வந்ததுங்க. ஈஸ்டில் இருக்கிற சைமேஸ்ன்ற என்சைமு குளுக்கோஸை நமக்கு என்னவா மாற்றுதுங்க, எத்தனாலாக மாற்றுது. குளுக்கோஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், C6H12O6. இதை ஹைட்ரலைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னதுங்க, C2H5OH எத்தனால் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. தென் இப்போ எத்தனால நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, அதாவது ஆக்சிடைஸ் பண்ணுறோம். என்னவா ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க, அசிட்டிக் ஆசிட்டாக நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற என்சைம் என்ன அப்படின்னா, இதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் வந்துங்க மைக்கோடெர்மா அசிட்டி. என்ன என்சைமுங்க, மைக்கோடெர்மா அசிட்டி. அப்போ எத்தனால் என்னதுங்க, அசிட்டிக் ஆசிட்டாக ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இங்கே என்சைம் யூஸ் பண்ணுறோம், மைக்கோடெர்மா அசிட்டி. The enzyme Mycoderma aceti oxidize ethanol into acetic acid. Then இப்போ யூரியாவை நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, ஹைட்ரலைஸ் பண்ணணும். யூரியாவுக்கு என்ன ஃபார்முலானா NH2CONH2. இதான் வந்து எதுங்க யூரியாவுக்கு ஃபார்முலா. இங்கே ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, அம்மோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகுது. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் என்ன சொன்னால் யூரியேஸ். இங்கே யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் என்னங்க, சாரி என்சைம் கேட்டலிஸ்ட். இங்கே யூஸ் பண்ணுற என்சைம் கேட்டலிஸ்ட் அது யூரியேஸ். அப்போ என்னதுங்க, இந்த என்சைம் யூரியேஸ் ப்ரெசன்ட் இன் எ சோயாபீன்ஸ். எதில் நமக்கு வந்து யூரியேஸ் அதிகமாக இருக்குங்க, சோயாபீன்ஸில் நமக்கு வந்து இருக்குது. அப்போ சோயாபீன்ஸில் இருக்க அந்த யூரியேஸு அதாவது எதுங்க யூரியாவை நமக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணுதுங்க, அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணுது. சரி தானே. த என்சைம் யூரியேஸ் ப்ரெசன்ட் இன் சோயாபீன்ஸ் ஹைட்ரலைஸ் த யூரியா. சரி தானே. இது எல்லாமே வந்து எதுங்க என்சைம் கெட்டாலிஸ்க்கு எக்ஸாம்பிளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த கிளைசைல் எல் குளுட்டமைல் எல் லைரோசின் அப்படிங்கிற பெப்டைடை நம்ம வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். அங்கே ஹைட்ரலைஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன என்சைம் யூஸ் பண்ணுறாங்க, பெப்சின். ஸ்டார்ச்சை நம்ம வந்து மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அங்கே யூஸ் பண்ணுற என்சைம் டயஸ்டேஸ். குளுக்கோஸை எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அங்கே யூஸ் பண்ணுற என்சைம் சைமேஸ். சைமேஸ் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, சைமேஸ் எதில் நமக்கு அதிகமாக இருக்குங்க, ஈஸ்டில் இருக்குது. இப்போ எத்தனால ஆக்சிடைஸ் பண்ணி அசிட்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அங்கே நம்ம யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்துங்க மைக்கோடெர்மா அசிட்டி. தென் நமக்கு வந்து யூரியாவை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணி அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணுறோம். அங்கே நம்ம யூஸ் பண்ணுற என்சைம் யூரியேஸ். அந்த யூரியேஸ் நமக்கு வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா, எதில் அதிகமாக இருக்குங்க, சோயாபீன்ஸில் நமக்கு வந்து இருக்குது. அப்போ இது வந்து எதுங்க என்சைம் கெட்டாலிசிஸ்க்கு எக்ஸாம்பிள். தென் இதில் மெக்கானிசம் எப்படி நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்சைம் வந்து என்ன சார் ஆகுனா, சப்ஸ்ட்ரேட்டோட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி ஒரு இன்டர்மீடியேட் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுங்க, இஎஸ். அதாவது இஎஸ் அப்படிங்கிறது, இங்கிறது வந்து என்சைம்ங்க, எஸ்ங்கிறது வந்து சப்ஸ்ட்ரேட்டு. சப்ஸ்ட்ரேட்னா என்னதுங்க, ரியாக்டன் மாலிகுல். அப்போ இது ரெண்டும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி என்ன ஆகுதுங்க, இஎஸ் அதாவது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸு நமக்கு என்னவா மாறுங்க, ப்ராடக்ட்டு ப்ளஸ் மறுபடியும் என்னதுங்க என்சைமை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு வந்து என்னதுங்க, அதாவது வந்து என்சைமில் வந்து நமக்கு வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் மாலிகுல் உள்ளே போகும். அப்போ உள்ளே போச்சு அப்படின்னா உனக்கு வந்து இதுங்க ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் மறுபடியும் என்னவாயிருங்க, ப்ராடக்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. இதில் இ அப்படிங்கிறது என்சைமு, எஸ் வந்து சப்ஸ்ட்ரேட்டு இல்லைனா நம்ம ரியாக்டன் நம்ம சொல்லலாம். இஎஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸுங்க, பி அப்படிங்கிறதுங்க ப்ராடக்ட். சரிதானே. தென் இப்போ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம், அதாவது ஜென்ரல் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம். என்சைமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட் இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ, இப்போ என்சைம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ நமக்கு தேவை. இப்போ கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறத விட என்சைம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன அட்வான்டேஜ் சார் தானே பாருங்கள். இப்போ எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் கன்வர்ஷன் இஸ் எ ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம். சரி தானே. என்னங்க, எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் கன்வர்ஷன் இஸ் த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம். இந்த என்சைம்
may transform a million molecules of reactant to the product in a minute. ஒரு நிமிஷத்தில் வந்து எதுங்க மில்லியன் மாலிகுல் ரியாக்டண்ட்டை நமக்கு என்னவா மாற்றுங்க, ப்ராடக்டாக நமக்கு வந்து மாற்றும். இப்போ வந்து நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதை விட என்சைம் யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து எதுங்க, அதாவது எஃபெக்டிவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் எதுங்க எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதாவது டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்போ டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம வந்து கேட்டலிஸ்ட் நம்ம வந்து போடலை அப்படின்னா அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எவ்வளோங்க, 18 கிலோ கேலரி பர் மோல் இருக்குங்க. கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணாதுல, ஏன்னா என்ன வந்து இதுங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி 18 கிலோ கேலரி பர் மோல் இருக்குது. இப்போ இதே நான் வந்து கொலாய்டல் பிளாட்டினம் நான் கேட்டலிஸ்ட் போட்டேன் அப்படின்னா அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி நமக்கு என்ன ஆகுதுங்க, 11.7 கிலோ கேலரி பர் மோலாக நமக்கு வந்து குறையுது. கேட்டலிஸ்ட் இல்லாதப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி 18 கிலோ கேலரி பர் மோலுங்க. இதே கொலாய்டல் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் போட்டோம்னா அதனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி 11.7 கிலோ கேலரி பர் மோலாக நமக்கு வந்து குறையுது. பட் இதே நான் வந்து என்சைம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ என்சைம் போகிறப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி லெஸ் தேன் 2 கிலோ கேலரியாக குறையுது, 2 கிலோ கேலரியோட கம்மியாக குறையுது. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுங்க, ரியாக்டன் மாலிகுலு, நிறையா ரியாக்டன் மாலிகுல் நமக்கு என்னவா மாறுங்க, ப்ராடக்டாக மாறும். சரி தானே, அதான் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் எ மில்லியன் மாலிகுல்ஸ் ஆஃப் ரியாக்டன் டு த ப்ராடக்ட் இன் எ மினிட். சரி தானே, அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். இது வந்து என்னதுங்க, டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு நமக்கு வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட் அப்போ வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி 18 கிலோ கேலரி பர் மோல். இதே நம்ம வந்து இப்போ பிளாட்டினம் கொலாய்டல் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி நமக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுங்க, 11.7 கிலோ கேலரி பர் மோலாக டிக்ரீஸ் ஆகுது. நம்ம என்சைம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி நமக்கு எதுங்க லெஸ் தேன் 2 கிலோ கேலரி பர் மோலாக இருக்குது. அதனால தான் வந்து எதுங்க மில்லியன் மாலிகுல்ஸ் ஆஃப் ரியாக்டன் மாலிகுல் டு தி ப்ராடக்ட் இன் எ மினிட். தென் இது வந்து என்சைம் கேட்டலிசிஸ் இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். என்சைம் கேட்டலிஸ்ட் வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக். அது என்ன ஹைலி ஸ்பெசிஃபிக், என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் வந்து எதுங்க ஹைலி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். என்ன ஹைலி ஸ்பெசிஃபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பார்த்தோங்க, என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இப்போ ஹைட்ரலைசிஸ் ஆஃப் யூரியாவை ஹைட்ரலைஸ் பண்ணுறப்ப அங்கே நம்ம யூஸ் பண்ண என்சைம் வந்து எதுங்க யூரியேஸ். சரிதானே, பாருங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணியிருக்கோம், யூரியா வந்து வாட்டர் போட்டிருக்கோம், யூரியேஸ் போடுறப்போ அமோனியாவும் நமக்கு எதுங்க அமோனியா நமக்கு வந்து கிடைக்குது. சரிதானே, தென் அது ஹைலி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர் நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னா இப்போ யூரியாவை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுறோங்க, யூரியாவை ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோம், யூரியேஸ் என்சைம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ யூரியா ஹைட்ரலைஸ் ஆகி அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இதிலே சப்ஸ்டியூட்டட் யூரியா, இப்போ சப்ஸ்டியூட்டட் யூரியா அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு மெத்தில் குரூப் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ மெத்தில் யூரியாவை ஹைட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன சார் ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு ரியாக்ஷன் நடக்குமானா எந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்காது. ஏன்னா இங்கே நம்ம யூரியேஸை நம்ம போட்டோம்னா ரியாக்ஷன் நடக்குமானா நடக்காது. அப்போ அந்த யூரியாவை ஹைட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூரியேஸ் அப்படின்ற என்சைம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதே அதனுடைய சப்ஸ்டியூட்டட் யூரியாவுக்கு நம்ம யூரியேஸ் யூஸ் பண்ணோம்னா அங்கே ரியாக்ஷன் நடக்காது. அப்போ இதனால தான் வந்து ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த என்சைம் வந்து என்னவாகுங்க யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இது வந்து என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். இன்னும் நம்ம இன்னொரு கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எத்தனாலை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம், அப்போ வந்து நமக்கு அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இங்கே நம்ம என்ன மட்டும்தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண முடியுங்க, மைக்கோடெர்மாசிட்டி அப்படிங்கிற என்சைம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிதானே, இப்போ இதே குளுக்கோஸ் நம்ம எத்தனாலாக மாற்றணும்னா அங்கே ஜைமேஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஜைமேஸ் பதிலாக டயஸ்டேஸ் யூஸ் பண்ணால் நமக்கு ரியாக்ஷன் நடக்குமானா நடக்காது. அப்போ அதுதான் வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். சரிதானே, தென் என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் has a maximum rate at optimum temperature. சார் இப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா உனக்கு வந்து இந்த என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நமக்கு என்னவாக இருக்குங்க ரொம்ப அதிகமாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் ஹேஸ் மேக்ஸிமம் ரேட் அட் ஆப்டிமம் டெம்பரேச்சர். சரிதானே, அப்போ வந்து என்ன ஆகுதுங்க டெம்பரேச்சர் வந்து இருங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறப்ப
நமக்கு வந்து என்னங்க என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் நம்ம ரைஸ் ஆகும்னு சொல்லி மறுபடியும் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா உனக்கு வந்து எதுங்க டோட்டலாகவே வந்து எதுங்க அந்த ரியாக்ஷன் வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும். சரி தானே? அட் ஃபஸ்ட் ரேட் ஆஃப் யர் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர், பட் அபவ் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் த ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம் இஸ் டிஸ்ட்ராய்டு. சரி தானே? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ஹியூமன் பாடியில் நமக்கு வந்து எவ்வளோ சார் நமக்கு வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா 37 டிகிரி இருக்கலாம், இல்லைனா 98 ஃபாரன்ஹீட் நமக்கு வந்து இருக்கலாம். அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்துங்க ஹியூமன் பாடியில் கரெக்டான டெம்பரேச்சர். இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஃபீவராக இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து ரைஸ் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்ப நம்ம வந்து என்னங்க இப்போ நம்ம வந்து அப்போ என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி நமக்கு வந்து நாங்கள் கொலாப்ஸ் ஆயிரும். சரிதானே? அப்போ வந்து எதுங்க ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மட்டும்தான் நமக்கு வந்துங்க அந்த என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் ரேட்டு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆப்டிமம் பிஹெச், ஒரு பர்டிகுலர் பிஹெச்சில் தான் நமக்கு என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நமக்கு என்னவா இருக்குங்க ரேட்டு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். த ரேட் ஆஃப் enzyme catalyzed reaction varies with the pH of system. The rate is maximum at a pH. எந்த pHல அந்த என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷனுடைய ரேட்டு நமக்கு அதிகமாக இருக்குதோ அந்த பிஹெச் தான் நம்ம என்ன சொல்கிறோங்க ஆப்டிமம் பிஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிதானே? தென் என்சைம் கேன் பி இன்ஹிபிட்டட். என்சைம் நான் வந்து என்ன பண்ணலாங்க பாய்சனைஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து எதுங்க தடுக்கலாம். இப்போ அது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லாங்க சல்ஃபா ட்ரக்ஸை நம்ம வந்து சொல்லலாம். இப்போ சல்ஃபா ட்ரக்ஸில் இப்போ பென்சிலின் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பென்சிலின் இன்ஹிபிட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் பாக்டீரியா. பென்சிலின் வந்து என்ன பண்ணுங்க, அதாவது பாக்டீரியா வளர்ச்சியை வந்து நமக்கு என்ன பண்ணும், அதாவது இன்ஹிபிட் பண்ணுது, அதனோட குரோத்தை வந்து என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுது. சரிதானே? அப்போ வந்து எதுங்க பென்சிலின் இன்ஹிபிட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் பாக்டீரியா. அது எதுலேருந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க, அண்ட் யூஸ்டு ஃபார் தி க்யூரிங் டிசீஸ் லைக் நிமோனியா, டிசென்ட்ரி, காலரா, இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துங்க இந்த பென்சிலின் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த இடத்துல பென்சிலின் நமக்கு என்னவா இருக்குங்க, அதாவது இன்ஹிபிட்டராக பாய்சனஸாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. தென் catalytic activity of enzyme is increased by coenzyme. இப்போ வந்து கோஎன்சைம், இப்போ நம்ம வந்து இதையே நம்ம வந்து கேட்டலிஸ்ட்டாக நம்ம பார்த்தோம். அந்த கேட்டலிஸ்ட்டில் நம்ம வந்து என்ன ப்ரொமோட்டார் அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணோம். ப்ரொமோட்டார்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, the increase the activities of the catalyst அப்படின்னு நம்ம பிடிச்சோம். இங்கே இதே தான் இன்க்ரீஸ் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த என்சைம். எந்த என்சைம் எந்த சப்ஸ்டன்ஸு நமக்கு வந்து என்னதுங்க என்சைமோட ஆக்டிவிட்டி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க கோ என்சைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கோ என்சைம் அப்படிங்கிறது வந்து எப்படி சார்னா, அதாவது என்னங்க நான் புரோட்டீன் மாலிகூல். இந்த கோஎன்சைம் வந்து இதுங்க நான் புரோட்டீன் மாலிகூல். அது மேக்ஸிமம் நமக்கு இதுங்க விட்டமின் தான். அதை தான் நம்ம என்ன சொல்லுங்க கோ என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். கோ என்சைம்ஸ்னு சொல்லலாம், இல்லை வந்து என்ன சொல்லுவாங்க ஆக்டிவேட்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிதானே? கோ என்சைம் இல்லைன்னா என்னங்க ஆக்டிவேட்டார்ஸ். அப்போ இதுதான் வந்துங்க ஜென்ரல் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம். சரிதானே? தென் ஜியோலைஸ் கட்டாலிசிஸ். இப்போ ஜியோலைஸ் கட்டாலிசிஸ் அப்படிங்கிறது இது வந்து இது நம்ம வந்து இட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் கட்டாலிசிஸ். சரிங்களா? இது வந்து எதுங்க ஹெட்ரோஜீனியஸ் கட்டாலிசிஸ் வில் பி இன்கம்ப்ளீட் இஃப் ஜியோலைட் ஆர் நாட் டிஸ்கஸ்டு. ஜியோலைட்ஸ் என்னதுங்க ஜியோலைட்ஸ் ஆர் அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மைக்ரோபோரஸ் கிறிஸ்டலைன் ஹைட்ரேட்டட் அலுமினோசிலிகேட்ஸ். ஜியோலைட்ஸுங்கிறது என்னதுங்க ஜியோலைட்ஸ் ஆர் மைக்ரோபோரஸ் கிறிஸ்டலைன் hydrated aluminosilicate made of silicon and aluminum tetrahedron. அப்போ ஜியோலைட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மைக்ரோபோர்ஸ் சின்ன சின்ன துளைகள் இருக்கிற கிறிஸ்டலைன் ஹைட்ரேட்டட் அலுமினோசிலிகேட். இது எதால் சார் நமக்கு வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்குதுன்னா சிலிக்கன் அண்டு அலுமினியம். அது எந்த செய்தியில் இருக்குங்க டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் நமக்கு வந்து இருக்கும். நமக்கு வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து எவ்வளோ சார் ஜியோலைட்ஸ் இருக்குது அப்படின்னா 50 நேச்சுரல் ஜியோலைட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. இதே வந்து சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோங்க 150 சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து சிலிக்கனும் நமக்கு வந்து அலுமினியமும் நமக்கு எந்த வேலன்ஸில் இருக்குதுன்னா சிலிக்கன் வந்து டெட்ரா வேலண்ட்லும் அலுமினியம் வந்து நமக்கு எதுங்க ட்ரை வேலண்ட்லையும் இருக்குது. அப்போ அதனால் அந்த ஜியோலைட் மேட்ரிக்ஸில் நமக்கு வந்து என்ன சார் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு வந்து இருக்கும். சரிதானே?
அப்போ சிலிக்கன் இஸ் டெட்ராவேலன்ட் அண்ட் அலுமினியம் இஸ் ட்ரைவேலன்ட். த ஜியோலைட் மேட்ரிக்ஸ் கேரிஸ் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து என்ன சார் தேவை அப்படின்னா, நமக்கு வந்து என்ன தேவைங்க, கேட்டையான் தேவை. அப்போ அந்த கேட்டையான் வந்து எப்படி சார் இருக்கலாம், H+ இல்லைன்னா Na+ அயான் நமக்கு தேவைங்க. இப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ அந்த கேட்டையான், இப்போ அந்த ஹைட்ரஜன் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா, அந்த ஜியோலைட் கேரியிங் புரோட்டான் ஆர் H+ ஆர் யூஸ்டு ஆஸ் எ சாலிட் ஆசிட்ஸ். சரிங்களா, அது வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுங்க, கேரியிங் புரோட்டான் ஆர் H+ இருந்துச்சுன்னா அது வந்து என்னவா நமக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க, ஆசிட், அதாவது சாலிட் ஆசிட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. அதே இது நமக்கு எதுக்கு சார் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு இன் தி பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார் கிராக்கிங் ஹெவி ஹைட்ரோகார்பன். அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஜியோலைட்டில் புரோட்டான் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து எதுங்க, சாலிட் ஆசிட்ஸாக இருக்குது. அது நமக்கு எதுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி நமக்கு அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இதே வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஹைட்ரோகார்பனாக நம்ம ஃப்ராக்ஷன் பண்ணுறோம். என்னவா ஃப்ராக்ஷன் பண்ணுறாங்க, கேசோலைன் டீசலாக நம்ம வந்து ஃப்ராக்ஷன் பண்ணுறோம். இதே வந்து Na+ அயானாக இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து எதுங்க, பேசிக் கேட்டாலிசிஸாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. H+ இருந்துச்சுன்னா ஆசிட் கேட்டலிசிஸாக யூஸ் ஆகுதுங்க. இதே வந்து Na+ஆக இருந்துச்சுன்னா பேசிக் கேட்டாலிசிஸாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் தான் சொல்லுங்கள், இட் இஸ் யூஸ்டு இன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தான். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்ன சொன்னால் ஷேப் செலக்டிவிட்டி. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது வந்துங்க ஷேப் செலக்டிவிட்டி. இன் ஜியோலைட்ஸ் த ஆக்டிவ் சைட்ஸ் நேம்லி புரோட்டான்ஸ் ஆர் லையிங் இன்சைடு தேர் போரஸ். அதில் வந்து அந்த புரோட்டான் வந்து நமக்கு எதுங்க, அந்த சின்ன சின்ன அந்த ஓட்டைக்கு உள்ளார நமக்கு வந்து என்ன இருக்கும். ஸோ த ரியாக்ஷன் அக்கர் ஒன்லி இன்சைடு த போரஸ் ஆஃப் ஜியோலைட். அப்போ அங்கே ரியாக்ஷன் எங்கே தான் நடக்கும் அப்படின்னா அந்த சின்ன போரஸ்குள்ளார தான் நமக்கு வந்து என்னங்க ரியாக்ஷன் நடக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 நமக்கு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸுங்க. அதாவது அந்த ரியாக்டனுடைய செலக்டிவிட்டி நமக்கு முக்கியங்க. அடுத்து வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் செலக்டிவிட்டி முக்கியங்க. இன்னும் வந்து ப்ராடக்ட் செலக்டிவிட்டி நமக்கு முக்கியம். அது என்ன ரியாக்டன் செலக்டிவிட்டி. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஜியோலைட் போரஸ்குள்ளார தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். அந்த ஜியோலைட் போரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட்டு அந்த போரஸை விட நமக்கு வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து என்னதுங்க, அந்த போரஸ்குள்ளார போய் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது. அப்போ அதனால் வந்துங்க நம்ம எடுத்துக்கிற அந்த ரியாக்டன் சைஸு நமக்கு என்னங்க சின்னதாக இருக்கணும். சரிதானே. when a bulkier molecule in a reactant mixture are prevented from reaching the active sites within a zeolite crystal, the selectivity is called reactants shape selectivity. இதான் நம்ம என்ன சொல்றோங்க, shape selectivity அப்படின்னு நம்ம சொல்றோம். Then transition state selectivity. இந்த transition state selectivity இப்போ வந்து என்னது, நம்ம சின்ன மாலிகுல் நம்ம வந்து உள்ள போரஸில் போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே வந்து என்னவாகுதுங்க, அங்கே போய் நமக்கு என்னவாங்க ஆக்டிவேட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுங்க, டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன, அந்த சின்ன போரஸ்லேருந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, வெளியே வர முடியாது. சரிதானே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எதுங்க ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும் பாருங்கள். இஃப் த டிரான்சிஷன் ஸ்டேட் ஆஃப் யர் ஆக்ஷன் இஸ் லார்ஜ் compared to the pore size of a zeolite, then no product will be formed. அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. தென் ப்ராடக்ட் செலக்டிவிட்டி. இப்போ நமக்கு வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதே சின்ன சைஸு. அந்த ப்ராடக்ட் வந்து என்னதுங்க, ப்ராடக்ட் சைஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது, பெருசாக இருக்குதுன்னா அப்போ வந்து என்னதுங்க, அந்த போரஸ்லேருந்து நமக்கு ப்ராடக்ட்டு நமக்கு என்ன ஆகுது, வெளியே வராது பாருங்கள். இட் இஸ் என்கவுண்டர்ட் when certain product molecule one too big to diffuse out of the zeolite porous. அப்போ வந்து என்னதுங்க, அந்த போரஸ் சைட்லேருந்து நமக்கு எதுங்க வெளியே வராது. அப்போ வந்து எதுங்க, அந்த ரியாக்டன் செலக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, டிரான்சிஷன் செலக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துங்க ப்ராடக்ட் செலக்டிவிட்டி நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலிசிஸ். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், PTC அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலிசிஸ். இந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலிசிஸ் இதில் வந்து இப்போ சாதாரணமாக நம்ம சொல்லணும்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 2 இம்மிசிபிள் லிக்விட் சால்வெண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும், இம்மிசிபிள் ரியாக்டான் நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் ஃபேஸ் நான் என்ன எடுத்திருக்கேன், ஆர்கானிக் ஃபேஸ் RCl. இப்போ வந்து ஆர் அப்படிங்கிறது வந்து என்னங்க, அதாவது நம்ம வந்து ஆக்டேன் நான் வந்து எடுத்துக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு RCl வந்து எதுங்க 1 குளோரோ ஆக்டேன். இப்போ அதை வந்து நம்ம எதுங்க
சோடியம் சைனைடு. இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நமக்கு எதில் சாலிபிள் ஆகும்னா, அதாவது ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் நமக்கு வந்து சாலிபிள் ஆகுங்க. அதனால் நம்ம அது என்னங்க ஆர்கானிக் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். சோடியம் சைனைடு அப்படிங்கிறது வந்துங்க அது வாட்டரில் சாலிபிளுங்க. அப்போது நமக்கு என்ன ஆகுதுங்க, நார்மலாக பார்த்தா ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதலாம். ஆனால் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னா ரியாக்ஷன் நமக்கு என்னதுங்க நடக்காது. ஏன்னா இது வந்து அல்கைல் ஹேலைடு அப்படிங்கிறது, அதாவது 1-குளோரோ ஆக்டேன்ங்கிறது ஆர்கானிக் ஃபேஸில் இருக்குதுங்க. இதே சோடியம் சைனைடு அப்படிங்கிறது நமக்கு எதுங்க நமக்கு வந்து அக்வஸ் ஃபேஸில் இருக்குது. இப்போ ஆர்கானிக் ஃபேஸும் அக்வஸ் ஃபேஸும் நமக்கு வந்து மிசிபிள் ஆகுமானா மிசிபிள் ஆகாது. அப்போ மிசிபிளே ஆகலை அப்படின்னா அங்கே ரியாக்ஷன் நடக்காது. சரிதானே? அப்போ எப்படி அங்கே ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து நம்ம தேர்ட் சால்வெண்ட்டை நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம். அப்போ தேர்ட் சால்வெண்ட்டை ஆட் பண்ணோம்னா, இப்போ நம்ம சாதாரண லெபார்ட்டரியில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப தேர்ட் சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரியாக்ஷன் பாசிபிளுங்க. இதே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமானா அதுக்கு வந்து எதுங்க காஸ்ட் வந்து நமக்கு அதிகமாகும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம தேர்ட் மெட்டீரியல் நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணுறோம். சரிதானே? அந்த மெட்டீரியல் தான் அதங்க கட்டாலிசிஸ். சரிங்களா? அந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கட்டாலிசிஸ். இங்கே நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கட்டாலிசிஸாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெட்ரா அல்கைல் அமோனியம் குளோரைடு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிதானே? இந்த டெட்ரா அல்கைல் அமோனியம் குளோரைடு என்னவா ஆக்ட் ஆகுது. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இதில் வந்து டெட்ரா அல்கைல் அமோனியம் குளோரைடு அப்படிங்கிறது வந்து என்னங்க R4N+Cl-. இந்த டெட்ரா அல்கைல் அமோனியம் குளோரைடு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னவாகுது, இதில் நமக்கு 2 பார்ட் நமக்கு வந்துருங்க. ஆர் அப்படிங்கிறது அது வந்து அல்கைல் குரூப்புங்க. அந்த அல்கைல் குரூப் வந்து என்ன சொன்னால் வாட்டர் ரிப்பலண்ட் பார்ட்டு. N+ அப்படிங்கிறது வந்துங்க அதாவது அதாவதுங்க வாட்டர் லைக்கிங் காம்பவுண்டுங்க. சரிதானே? இப்போ இதில் வந்து அது எப்படி நமக்கு பிரியும் அப்படின்னா, அந்த R4N+ என்ன பண்ணுங்க அக்வஸ் ஃபேஸில் இருக்கிற Cn- என்ன பண்ணுங்க, அதாவது Cl குளோரைடை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சைனைடை அப்படியே எடுத்துக்குதுங்க. சரிதானே? அப்போ என்ன ஆகுதுங்க R4N+Cn- நமக்கு வந்து மாறிக்குது. அப்போ R4N+Cn- அது வந்து என்னங்க ஆர்கானிக் ஃபேஸாக நமக்கு வந்து மாறிக்குதுங்க. சரிதானே? ஏன்னா அல்கைல் குரூப் இருக்குன்னா அது வந்து எதுங்க ஆர்கானிக் ஃபேஸில் தான் நமக்கு வந்துருக்கும். இது மறுபடியும் என்னவாகுதுங்க அல்கைல் ஹேலைடோட ரியாக்ட் ஆகுது. அதாவது 1-குளோரோ ஆக்டேனோட, அதுவும் நமக்கு இதில் இருக்குது ஆர்கானிக் ஃபேஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே இப்போ வந்து என்னவாயிருச்சு ஆர்கானிக் ஃபேஸில் வந்துருச்சு. அப்போ அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க அல்கைல் சயனைடு. அதாவது என்னதுங்க 1-சயனோ ஆக்டேனை நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிதானே? மறுபடியும் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க R4N+Cl- நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது மறுபடியும் என்ன ஆகும், இது அப்படியே அக்வஸ் சொல்யூஷனுக்கு அப்படியே மூவ் ஆகி அதில் இருக்கிற Cl- நமக்கு வந்து என்ன பண்ணுங்க ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சைனை என்ன பண்ணுங்க கேரி பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன ஆகுங்க அல்கைல் ஹேலைடோட ரியாக்ட் ஆகி ரியாக்ஷன் வந்து என்ன ஆகுங்க இதே மாதிரியே நமக்கு நடக்கும். இது வந்து என்னவாங்க ஃபாஸ்ட்டாக நமக்கு நடக்கும். இதான் வந்து எதுங்க ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலிசிஸ். சரிதானே? தென் நானோ கேட்டலிஸ்ட். சார் நானோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் சச் எ மெட்டாலிக் நானோ பார்ட்டிகல் மெட்டல் ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி நிறையா நமக்கு வந்துருங்க. இதை நம்ம வந்து எதில் சார் யூஸ் பண்ணால் மெனி கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நானோ கேட்டலிஸ்ட் கேரி த அட்வான்டேஜ் ஆஃப் போத் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். ரெண்டுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிதானே? இப்போ ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டில் பார்த்தோம்னு வச்சுங்க நானோ கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு 100% செலக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 100% நமக்கு வந்துங்க செலக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. Like the heterogeneous catalysis, nano catalyst can be recovered by and recycled. இது ஹெட்ரோஜீனியஸில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு என்னவாங்க அதாவது ரீசைக்கிள் நம்ம பண்ண முடியும். இப்போ நானோ கேட்டலிஸ்ட் ஆர் ஆக்சுவலி சாலிபிள் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். சரிதானே? நானோ கேட்டலிஸ்ட் வந்து என்னங்க ஆக்சுவலாக நமக்கு என்ன ஆகுங்க அதாவது என்ன சாலிபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்னதுங்க லிண்டேன் வந்து நமக்கு என்னங்க சைக்கிளோ எக்ஸ்னா நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அங்கே யூஸ் பண்ணுறது கேட்டலிஸ்ட் வந்துங்க அயன் யூஸ் பண்ணலாம், ஏன்னா பலேடியம் யூஸ் பண்ணலாம். அங்கே வந்து அயன் பலேடியம் இது வந்து நமக்கு வந்துங்க நானோ பைமெட்டாலிக் கேட்டலிஸ்ட். சரிதானா? Fe0 அயன் 0 பலேடியம் 0 அப்படிங்கிறது வந்துங்க நானோ பைமெட்டாலிக் கேட்டலிஸ்ட். இது வந்துங்க 0 வேலன்ஸ் ஸ்டேட்டில் நமக்கு வந்து இருக்கும். சரிதானே?